வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கிராமத்தின் விருந்து மற்றும் மருந்தில் பார்க்க போகிறது கிழங்கு வகைகளில் இனிப்பு மிகுந்த சக்கரவள்ளி கிழங்குல ஒரு அருமையான சட்டுன்னு செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸு கோதுமை உருண்டை. நம்ம தோட்டத்துலேயே சக்கரவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. உருண்டை சுடுறதுக்கு தேவையான கிழங்க தோட்டத்துலேருந்து 2 சுற்றுவோமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: சக்கரவள்ளி கிழங்கு 3, அதை நல்லா வேக வச்சு தோல் உரித்து மசித்து எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2, அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 3, அதையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்க தோல் உரிச்சிட்டு மசிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், அது கூடவே கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய், மசித்து வச்சுக்கிற சக்கரவள்ளி கிழங்கு, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அது கூடவே கோதுமை மாவு 2 கப்பு சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியும் எண்ணெயும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு நல்லா இந்த பதத்துக்கு வரணும். அப்படி வரலன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன உருண்டையாக போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊட்டி வச்சுக்கிற உருண்டையை ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம், வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு அரிக்கரண்டியை வச்சு அரித்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா கூட ஆற வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா பஞ்சு மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நாங்கள் சுலபமான முறையில் செஞ்சு காட்டியிருக்கோம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.